இன்றைக்கி நாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 அடுத்து வரக்கூடிய 18 மாதங்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 அதாவது மார்ச் 29 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் கண்டச்சனியாக வராரு 6 to 7. அதே மாதிரி மார்ச் 14 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. இது ரெண்டுமே நல்ல அமைப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுமாரான ஒரு அமைப்பு தான். பின்னாடி நாம் விரிவாக பார்த்துடலாம். இப்போது ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு போகிறாரு. ஜென்மத்தில் இருந்த கேது அப்படிங்கிறவர் 12ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது கால சர்ப்பத்தினுடைய பிடிக்குள்ள தான் நீங்கள் இருந்தீங்க. ஜென்மத்தில் கேது, களத்திரத்தில் ராகு அப்படின்னு சொல்லிட்டு படாத கஷ்டம் அப்படிங்கிறத பட்டிருந்திருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு, 12ஆம் இடத்துக்கு கேது அப்படின்னா இது கால பத்ம சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கால பத்ம சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது இந்த 6க்கும் 12க்கும் ராகு கேதுக்கள் போகிறது. இப்படி இருக்கும்போது மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அச்சில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இது உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 6ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாம்பை பற்றின பயம் அப்படிங்கிறது வரும். எங்கே பார்த்தாலும் பாம்பு நெளிகிற மாதிரியே இருக்கும். ராத்திரி அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு பாத்ரூமில் ஏதாவது ஓட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை போயிட்டு குச்சை வச்சு அடைக்க தோணும். அந்த மாதிரி மிருகங்களை பார்த்தா பயம் அப்படிங்கிறது இருக்கும். ரோட்டில் ஒரு மாடு போச்சுன்னா ஐயோ முட்டிப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கால்நடைகளை பார்த்தாலும் வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும், காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு அச்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இது பெரியதொரு தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். சரிங்களா? இப்போது இந்த ஜென்மக்கேது களத்திர ராகு விலகினதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா களத்திரத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவிகளை கூட பிரித்து விட்டுருந்துருப்பார். அப்பா என்னடா இது நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு சண்டை சச்சரவு ஆகி போயிடுச்சு. பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா ஒழுங்காக வாழ வைக்க மாட்டேங்கிற, என்ன போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு மட்டு மரியாதை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாமே போயிருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் தட்டிக்கிட்டே போயிருந்திருக்கும். எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன்யா, நானும் பொண்ணு பார்த்த செலவே 1 லட்சத்துக்கு மேலே இருக்குயா. பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கலை, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கலை, 2 பேருக்குமே பிடிச்சிச்சு அப்படின்னா ஜாதகம் செட் ஆகலை. ஜாதகமும் செட் ஆகி வந்துச்சு அப்படின்னா சொந்த பந்தத்தில் எவனாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி
எடுத்து விட்டுறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் இப்போ இவ்வளோ நாளாக போணுச்சு. அதே மாதிரி திருமணமானவர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை. அரை மணி நேரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் சண்டை தான், திரும்ப 1/4 மணி நேரம் கோச்சிக்கிட்டு வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை சமாதானம் பண்ணுறதுக்காகவாவது ஒரு புடவை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா கூட இதை போயிட்டு எதுக்கு 500 போட்டு வாங்கியிருந்தேன், இது 200 விற்கிது, உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட போங்கடா, காசு கொடுத்து இப்படி நமக்கே மோசடி பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருந்திருக்கும். இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். காதல் உறவுகள் இருந்துச்சு, இல்லை கிரேப்புக்கு ஏதாவது கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதல் உறவு அப்படிங்கிறத திருமண உறவாக மாற்றக்கூடிய ஒரு யோகம். இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பண இருப்பு அப்படிங்கிறது வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடாது. யாராச்சும் ஒருத்தவங்க உசுரே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாலும் நம்ம கையில் இருந்தால் கொடுக்கலாம், சரிங்களா? இல்லையா இன்னொருத்தவன்கிட்ட வாங்கி தரேன் போகிறேன் வரேன் அப்படிங்கிறதுல ஈடுபடாதீங்க. அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகலாம். அதே மாதிரி கிரிமினல் வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கேது பயிற்சிக்கு முன்னாடி அது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சொந்தக்காரன் காலில் விழுவுறது பெட்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி முடிச்சு கொடுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு விவகாரங்களில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். பொதுவெளியில் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கக்கூடியவங்க சமூக வலைதளங்களில் எழுதும்போது, மேடையில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்கள், அவதூறு கருத்துக்கள் இந்த மாதிரி எதுலேயுமே சிக்கிடக்கூடாது. அதில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். அதோட நகை நட்டு அப்படிங்கிறத அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உரிய தேதி பார்த்து மூட்டு எடுக்கணும். மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஏலம் போயிடும். அப்போது வீட்டில் வந்துட்டு கட்சி கட்டிட்டு கிடக்கணும், சரிங்களா? இப்போது 6ல் நல்லதே எதுவும் கிடையாதா ஜோசியரே அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வந்தார் அப்படின்னா சாதாரணமாக வரல, குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போது குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதுனால ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது புனிதமடைஞ்சு போகுது. அப்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. நல்லதொரு கோர்ட்டு வரும், கேஸ் வரும் அப்படி சொல்லிட்டு எது வந்தாலும் ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. வாடா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. நகை நட்டு அந்த மாதிரி அழகு வச்சுருந்தா மூட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தப்போ கணவனுக்கு மனைவிக்கும் மாற்றி மாற்றி வியாதி அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். ஆம்பளை வீட்டில் இருந்தாங்கன்னா பொம்பளை ஆஸ்பத்திரியில் தூங்குவாங்க, பொம்பளை வீட்டில் இருந்தாங்கன்னா ஆம்பளை ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு கிடந்தீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்காது. நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதே காலகட்டத்தில் கண்டக சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சகோதரர்கள் வகையில் விட்டு கொடுத்து போகணும். குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்லதொரு மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சுமாரான ஒரு மாற்றம் தான். இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, இழுத்து பிடிங்க. வேலையில் கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது வரும். அதிக பணிச்சுமை அப்படிங்கிறது நம்ம தலையில் திணிப்பாங்க. அந்தாண்ட ஒருத்தன் சும்மா உட்காந்துருப்பான், வேலை செய்யாமல், அவனுக்கிட்ட வேலை கொடுக்காம ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த வேலையை கொண்டாந்து நம்ம தலையிலேயே சுமத்துவாங்க. அதனால் குரு கொஞ்சம் சலிப்பு வந்துடும். என்னடா இது வேணுன்னே பழி வாங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி, சம்பளம் கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, மாட்டை வேலை வாங்குற மாதிரி வாங்குறானுங்க, இப்படியெல்லாம் தோணும். வேறு வழி இல்லை, இழுத்து பிடிச்சி வேலையை ஓட்டுங்க. பிற்காலத்தில் நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. மற்றபடி குரு 10ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய பார்வையால் சில நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு, 4வது வீடு, 6வது வீடு இது எல்லாமே குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்படிங்கும்போது இந்த சக பிரச்சனைகள் அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும்
சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு யோக பலம் பெற்ற ஒரு நன்னாளில் போயிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடி திருநள்ளாறு இல்லை காளஹஸ்தி போயிட்டு வணங்கிட்டு வாங்க. இதுவும் முடியலையா, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. எலும்பிச்சை பழத்தை பிழிஞ்சு போட்டு அந்த எலும்பிச்சை தோலில் நெய்யை நிரப்பி எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. அரளிப்பூ மாலை அப்படிங்கிறத சாத்தி துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் வணங்குங்க. எல்லா பிரச்சனைகளுமே நல்ல முடிவுக்கு அப்படிங்கிறது வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.